ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம டெய்ல்வின் சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஃபெக்ட்ஸ். என்னங்க அந்த எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்னா திங்க் பட் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வந்து ஷேடோ யூஸ் பண்ணுவோம், பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணுவோம், தென் ஒபாசிட்டி. ஸோ இது ரெண்டு தான் நமக்கு எதில் கவர் ஆகுதுன்னா எஃபெக்ட்ஸில் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஷேடோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஒன் மினிட் ஓகே கைஸ், எஃபெக்ட்ஸில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் ஷேடோனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஷேடோனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன நான் சொல்ல வேண்டாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு பாக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்டர் போட்டு பார்த்தோம்னா நம்ம பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ பார்டர் நான் கொடுக்குறேன். பார்டர் பிளாக்னு கொடுத்துக்கிட்டா சரி இருக்கட்டும், தெரியும். ஓகே, பார்டர் எங்கடா பார்டரை காணும். ஓகே, பார்டர் தெரியுது. இதுக்கு தான் முதல்ல பிளாக்ல கொடுத்துரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, பார்டர் மைனஸ் பிளாக். ஓகே கோடர்ஸ், இப்போ நமக்கு வந்து பிளாக் கலர் பார்டர் இங்கே தெரியுது. ஸோ இந்த பார்டர் வந்து எப்படி நமக்கு தெரியுதோ, ஸோ நம்ம வந்து ஷேடோ யூஸ் பண்ணோம்னா அந்த பார்டர் கீழே நமக்கு வந்து ஷேடோ வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அந்த ஷேடோவை இப்படி எப்படியா செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்டர் எடுத்துடலாம். பார்டர் இருந்தால் நமக்கு ஷேடோ அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ பார்டர் எடுத்துகிட்டு என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ ஷேடோ, பாக்ஸ் ஷேடோவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் ஷேடோ. ஸோ ஷேடோ யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரியே தெரியும். ஸோ அதுதான் ஷேடோ. ஓகேவா? ஸோ இப்படி தான் பேக் ஷேடோ வரும். ஸோ ஷேடோவில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இருக்குது, மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது, எக்ஸ்எல், 2XL, தென் இன்னர் அண்டு ஷேடோ நன், இந்த வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் ஷேடோவில் நம்ம ஒரு ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னா 2XL. ஸோ 2XL நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஷேடோ 2XL. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேடோ நல்லாவே தெரியுது. ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல அப்படின்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஷேடோ வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கஸ்டம் ஷேடோ கொடுக்கறதுனால நம்மளால் கொடுக்க முடியும். நான் ஒரு கஸ்டம் ஷேடோ கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நம்ம கஸ்டம் ஏதாவது மாற்றணும், கஸ்டமாக கொடுக்கணும், என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ கஸ்டம் ஷேடோ நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஒரு 35 px, அடுத்து ஒரு 60 px, அடுத்து ஒரு கலர் ஸ்ப்ரெட் ஆகுதுக்கு வந்து ஒரு 15 px. ஓகே, கலர் என்னென்னா ஆர்ஜிபியில் கொடுக்க போகிறேன். ஆர்ஜிபியில் பிளாக் கலர் 0.3. ஓகே, இப்போ நான் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா ஆர்ஜிபிஏக்கு ஆர்ஜிபிஏன்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே பக்கா. இப்போ பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஷேடோ ப்ராப்பர்ட்டி. ஸோ ஷேடோவை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க ஷேடோ சைஸ் என்னென்னா ஸ்மால், SM, MD, LG, 2XL, XL இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷனும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஷேடோ கலர் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு கலர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா நான் வந்து இந்த எடுத்துகிட்டு ஒரு 2XL கொடுத்துட்டு ஷேடோ கலர் என்ன கொடுக்க போகிறேன்னா ஷேடோ மைனஸ், அதுக்கு ஒரு கஸ்டம் கலரே கொடுப்போமே, ஆக்வா. கஸ்டம் கலரே நம்ம கொடுத்துட்டோங்க, ஷேடோ ஆக்வா. இப்போ கலர் மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரியுதா? ஆக்வா கலர் தெரியுதாங்க? அதுதாங்க ஷேடோ. அது கீழே இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஆக்வா. இது அவ்வளோதாங்க ஷேடோ. பாக்ஸ் ஷேடோ நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி. எப்படி ஒப்பாசிட்டி குறைக்கிறது கூட்டுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நம்ம இந்த ஷேடோவை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியே பார்ப்போம். ஒப்பாசிட்டிக்கு என்ன கிளாஸ் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது 4.2ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒப்பாசிட்டி. ஓகே, ஒப்பாசிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னா டைரெக்டாகவே அது கிளாஸ் நேமே ஒப்பாசிட்டி தாங்க. ஒப்பாசிட்டி என்ன கொடுக்க போகிறோம்னா ஒப்பாசிட்டி நமக்கு வேல்யூஸ் எப்படிலாம் இருக்குன்னா 0லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. வந்துட்டு பார்த்தீங்களா 0, 5, 10, 15, 25லேருந்து நமக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் இருக்குங்க ஒப்பாசிட்டி. இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா 0ன்னு கொடுக்க போகிறேங்க. 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ரிசல்ட்டை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம் நமக்கு வந்து எதுவுமே இல்லாமல் வரும். பட் நம்ம எலமெண்ட் வந்து இங்கே தான் இருக்குது, அந்த ஒப்பாசிட்டி வந்து மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அந்த இடத்துல நம்ம எலமெண்ட் இருக்குது, இந்த பார்த்தீங்களா கர்சர் வந்து மாறுது பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒப்பாசிட்டி என்ன கொடுக்க போகிறோம்னா ஒரு 50 கொடுக்கேங்க.
50% ஒபாசிட்டிங்க. தெரியுதா? இதுதாங்க நம்மளோட டெக்ஸ்ட்டு. ஒபாசிட்டி குறைஞ்சிருக்கு. ஸோ ஒபாசிட்டி இப்படி தான் யூஸ் பண்ணலாம். இதுலேயே நம்ம கஸ்டம் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ டெய்ல்விண்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் வந்து ஒரு 90% கிளாஸஸில் கஸ்டம் வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியுங்க. இங்கே வந்து என்ன கொடுக்குறோம்னா 0.67 கொடுக்குறேன். 0.6ங்கிறது 1க்கு கம்மி. ஸோ ஒபாசிட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், 0க்கும் 1க்கும் பெட்வீன் உள்ள வேல்யூஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓவரால் ஒபாசிட்டி குறைவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எஃபெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எஃபெக்ட்ஸில் நம்ம என்ன கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம்னா பாக்ஸ் ஷேடோவும் ஒபாசிட்டியும். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன ஃபர்தராக மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள்ஸ். ரெஸ்பான்சிவ் டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பான்சிவ் டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம வரப்போ நமக்கு வந்து பூட் ஸ்ட்ராப் அளவுக்கு எப்படி சொல்ல, பூட் ஸ்ட்ராப் என்ன யூஸ் பண்ணோம், ஒரு டேபிள் யூஸ் பண்ணி டேபிள்னு ஒரு கிளாஸ் நேம் போட்டோம்னா முடிஞ்சு என்ன செஞ்சிடும், நமக்கு டேபிள் ரெஸ்பான்சிவாக கிடச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டேரெக்டாக இல்லைனாலும் நமக்கு இங்கேயே நமக்கு 2 கிளாஸ் இருக்குது, டேபிள் ஆட்டோ அண்டு டேபிள் ஃபிக்ஸ்டு. டேபிள் ஃபிக்ஸ்டு அது எப்படி ஒர்க் ஆகும், டேபிள் ஆட்டோ எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அதை நம்ம எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிளில் ஃபஸ்ட் ரோ 3D VK64 ஒரு 2 ரோ வச்சுக்கிடுவாங்க. 2 ரோ ஆஃப் டேட்டா இருக்குது. ஓகேவா? எங்கள் டேபிள் இதோ இருக்குது டேபிள். ஓகேவா? ஓகே, இதை வந்து எனக்கு எப்படி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்கே வந்து இதை எடுத்துக்கிட்டேன். பேடிங் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா மொத்தமே 4 மட்டும் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பேடிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதான் என்னோட டேபிள். ஸோ பார்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக், டேபிள் யூஸ் பண்ணுறதுல ஒரு ட்ராபேக் இருக்குது. அந்த பூட் ஸ்ட்ராப்பையும் டெய்ல்விண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்க தாங்க செய்யுது. ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். ஸோ கிளாஸ் நேம் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துட்டு பார்டரும் ஜஸ்ட்டு P-3. P-3 அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? இதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல டேபிளே கிடச்சிருங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த 2 கிளாஸ், ஸோ இந்த 2 கிளாஸ் நேம் மட்டுமே யூஸ் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கரெக்டாக எழுதிடலாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப்பில் ஒரு டேபிள் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு என்ன ஆகிரும், எடுத்தோடனே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், நம்ம சுருக்க சின்னதாகிக்கிட்டே வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் நேம் என்ன கொடுக்க போகிறோம்னா, கிளாஸ் நேம் கொடுக்க முன்னாடி நம்ம வந்து வித்தை மென்ஷன் பண்ண போகிறோம். வித்து மைனஸ் ஃபுல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு டேபிள் ஆட்டோ அப்படின்னு கொடுத்துட்டோங்க. இப்போ போய் நம்ம ஸ்க்ரீனை பார்ப்போம்னா என்ன ஆயிருக்கு, ஒன்றுமே ஆகலைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் வந்து ஃபுல்லாகவே வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா பக்காவாக இருக்குங்க. எப்படி இருக்கும், பக்காவாக இருக்கும். ஸோ இதில் அந்த டேபிள் வந்து நம்ம பூட் ஸ்ட்ராப் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறனாலும் நம்ம வந்து இந்த ஒரு ட்ராபேக் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம மற்றதை வந்து குறை சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறத வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் டேபிளுமே கஸ்டமைசேஷன் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து டேபிள் பக்காவாக ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்படி தாங்க ஒரு ரெஸ்பான்சிவ் டேபிளை க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 4 டைப் ஆஃப் கிளாஸ் தாங்க. டபிள்யூ ஃபுல், வித் எப்பயும் நம்ம கொடுக்குறது, பேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் டேபிளை க்ரியேட் பண்ண முடியும். நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அவுட்புட் வந்துச்சு, நீங்கள் ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கண்டென்ட் இருக்குது. அதாவது எல்லாத்துக்கும் முக்கியமான கண்டென்ட் டெய்ல்விண்டில். ஸோ டெய்ல்விண்டில் சிஎஸ்னாலே இந்த கண்டென்ட்லாம்